வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். 25,000 பாயிண்ட் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டொமஸ்டிக் மார்க்கெட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா 25,000 பாயிண்ட்டுக்கு மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இந்த இயரில் ஒரு சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ லாஸ்ட் சேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க, யூபிஎல்லை ரீப்ளேஸ் பண்ணிட்டு. அதே மாதிரி வரப்போகிற மாதத்துல இருந்து டிஎம் என்ட்ரியும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வந்து ட்ரெண்டும் அதே மாதிரி பாரத் எலக்ட்ரானிக்ஸும் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நிறைய ஐபிஓஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஐபிஓஸ் ஜொமேட்டோ, ஓலாப், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பேடிஎம் இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனாங்க. பெரிய லெவலில் மார்க்கெட்டில் எல்லாரும் பேசுனாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஐபிஓ இப்போ பேடிஎம், ஜொமேட்டோலாம் வந்து பெரிய ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜொமேட்டோ வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு. ஜியோ ஃபினான்ஷியல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு போயிட்டு ஓரளவுக்கு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓலாவும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் இப்போ மார்க்கெட்டில் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட்டில் அதாவது நிஃப்டி 50 இன்க்ளூட் பண்ணுற ட்ரெண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸில் ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? அதே மாதிரி இப்போ லிஸ்ட் ஆகிருக்கிற இந்த ஜொமேட்டோ, ஓலோ, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ், பேடிஎம் இதில் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் சூட்டபுளான ஸ்டாக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இயரில் 3 சேஞ்சஸ் நடந்திருக்கு. மார்ச் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎல்லை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. இப்போ மார்க்கெட்டில் ஸ்ரீராம் ஃபினான்ஸும் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ வரப்போகிற மாதத்தில் இருந்து டிவிஸ் லேபார்டரி எல்டிஐ என்ட்ரியும் ரீப்ளேஸ் பண்றாங்க. அதுக்கு பதிலாக டிஃபென்ஸ் செக்டர்ல ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்கிற பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இன்க்ளூட் பண்ண போறாங்க. டாட்டாவோட ட்ரெண்டும் வந்து இன்க்ளூட் பண்ண போறாங்க. கன்சியூமர் டியூரபிள்ல ஒரு மெயின் பிளேயரா இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 ஸ்டாக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்காக தான் இருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸும் சரி, ட்ரெண்டும் சரி, மார்க்கெட்ல இப்போ வேல்யூஷன் பிரகாரம் பிஇ ரேஷியோலாம் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் எபோவ் 50க்கு மேல இருக்கு. ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நியர்லி 200க்கு பக்கமாக இருக்குது. ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது. இப்போதைக்கு வந்து நம்ம வந்து இதில் எதையும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். டிவிஸ் லேபார்டரியும் எல்டிஐ என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே வந்து நல்ல எக்ஸலண்ட்டான ஸ்டாக் தான். டிவிஸ் லேபார்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிஇ ரேஷியோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. எல்டிஐ என்ட்ரியும் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இது வந்து இண்டெக்ஸை விட்டு இப்போ ரிமூவ் பண்ணுறதுனால ஒரு கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் ஆயிராது, ஓரளவுக்கு ஆகும். அப்படி ஆச்சு அப்படின்னா லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெஃபினட்டாக வந்து இந்த 2 ஸ்டாக்கையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த 4 ஸ்டாக்குமே வந்து எக்ஸலண்ட்டான ஸ்டாக்ஸ் தான். டிவிஸ் லேபார்டரி, எல்டிஐ என்ட்ரி, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ட்ரெண்ட். ஸோ இப்போ வந்து இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் வந்ததுனால நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அதனால வந்து இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வந்து பெரிய வாய்ப்பு இல்லை. ஏதாச்சும் மார்க்கெட்டில் கம்பெனி ரிலேட்டட் நெகட்டிவ் நியூஸஸ் வந்தால் மட்டும்தான் இந்த இது ஃபாலோ ஆகும். ஆனால் டிவிஸ் லேபார்டரி, எல்டிஐ என்ட்ரி வந்து இண்டெக்ஸை விட்டு போகிறதுனால ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, கொஞ்சம் கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டா வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ரெகுலரா இந்த ஸ்டாக்கை நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம டெஃபினட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்லையே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 1 இயரில் இந்த ஸ்டாக்ஸை பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ட்ரெண்ட் வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி ஜொமேட்டோவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ரிட்டர்னை கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இப்போ ட்ரெண்ட் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணதுனால மார்க்கெட் கேபிட்டலும் வந்து ரைஸ் ஆனதுனால நிஃப்டி நெக்ஸ்ட் 50லேருந்து இப்போ நிஃப்டி 50க்கு மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி பெல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணோம். 3 மந்த்ல இதோட டார்கெட் வந்து டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு மேலேயே வந்து பெல் வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து நிஃப்டி 50ல வந்து மூவ் ஆயிருக்கு. இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ்ல இருந்து ரிமூவ் ஆகிற எல்டிஐ என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ல தான் வந்து எல்டிஐயும் சரி அதே மாதிரி மைண்ட்ரியும் மெர்ஜ் ஆகி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி டிவிஸ் லேபார்டரி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. மார்க்கெட் எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு இவங்களோட மூவ்மெண்ட் இல்லாதனால இப்போ இது 2 ஸ்டாக்குமே வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இருந்தாலுமே இது வந்து குவாலிட்டியான கம்பெனிஸ் தான். பார்க்கலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்ட்டு. கிடைச்சிச்சு அப்படின்னா இதுலேயும் வந்து நம்ம டெஃபினட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 2-3 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஐபிஓஸ் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஓலா எலக்ட்ரிக்கலோட ஐபிஓ வந்து கம்ப்ளீட் ஆச்சு. நிறைய மார்க்கெட்டில் நெகட்டிவ் நியூஸஸ் இருந்தாலுமே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பாசிட்டிவாக தான் இந்த கம்பெனி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஜொமேட்டோவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த லாஸ்ட் 1 இயராக வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி நல்ல ஒரு ரிட்டர்ன்
ரிட்டர்னை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ ஓலாவுக்கும் ஜொமேட்டோவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஐபிஓ ப்ரைஸில் தான் வந்து லிஸ்ட் பண்ணாங்க. ரெண்டுமே வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். உன்னாமே வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கல. ஃபியூச்சரில் கொடுக்கும் அப்படின்ற ஒரு ஸ்கோப்பில் தான் வந்து இப்போ இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்து பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்கு. பேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கம்பெனி லிஸ்ட் ஆனதுலேருந்து பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, ஒரு ஹெவியான ஃபாலை தான் கொடுத்துருக்கு. அவங்களோட நிறைய பிஸ்னஸை கூட செல் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே பேடிஎம் வந்து டர்ன் ஓவர் ஆகிறதுக்கு நிறைய கடன் இருக்கிறதுனால அவங்களால அந்த கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ இப்போ இந்த பார்த்த கம்பெனிஸ், அதாவது ஓலா ஐபிஓ ஆகட்டும், ஜொமேட்டோ ஆகட்டும், பேடிஎம், இது எல்லா கம்பெனியுமே வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் தான். ஸோ ஒரு ஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓலாவும் ஜொமேட்டோவும் மேலே வந்து பாசிட்டிவாக டர்ன் ஓவர் ஆகிருக்கு. ஜியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு பிஸ்னஸ் மாடல் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இது மார்க்கெட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பிளாக் ராக்கோட டைப் போட்டு ஏஎம்சி பிஸ்னஸ், அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக செக்யூரிட்டி லோன், அன்செக்யூரிட்டி லோன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ரிலையன்ஸ்லேருந்து பிரிகிறப்ப இந்த கம்பெனி வந்து என்ன 150 ரூபா இருந்து 220 ரூபா வரைக்கும் கிடச்சிச்சு அப்படின்னா லெவல் பை லெவலாக இதை அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். நம்மளும் வந்து கரெக்டான ப்ரைஸில் பை பண்ணி வச்சனால வந்து இப்போ வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இப்போ கொடுத்துருக்கு. இப்போ 300 ரூபீஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலுமே மார்க்கெட்டில் இது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த பார்த்த ஸ்டாக்ஸ்லேயே வந்து பேடிஎம் ஒன்றை தவிர மீதி எல்லா ஸ்டாக்குமே வந்து அதோட ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜொமேட்டோ, ஓலா, பேடிஎம் இது மூணுமே வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது. இன்னுமே பாசிட்டிவ் டர்ன் ஓவர் காமிக்காம தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஜியோ ஃபினான்ஷியல் பொறுத்த வரைக்கும் பெரிய மூவ்மெண்ட் இல்லைனால ரிலையன்ஸுக்கு பெரிய குரூப்பு கீழே இருக்கிறதுனால இவங்க வந்து பாசிட்டிவாக டர்ன் ஓவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டினியூஸாக வந்து இவங்க வந்து பிஸ்னஸ் மாடல் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜியோவை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் பர்டிகுலர் டைம் பீரியடில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. நீங்கள் 5 to 10 இயர்ஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுற அப்படி இருந்தால் டெஃபினட்டாக வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த 4 ஸ்டாக்கில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ டிஸ்கஸ் பண்ண ஐபிஓ ஸ்டாக்ஸ்ல இருந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸை லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்சிடர் பண்ணலாம். இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிமூவ் ஆனதும் சரி, இன்க்ளூட் பண்ண ஸ்டாக்ஸில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு 50% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில் போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டெசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.